மலேசிய மனவாழ்க்கை மற்றும் குடும்ப அமைப்பை வெளிப்படுத்தும் இயக்கமான மை ஃபேமிலியின் 15வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு பன்முக உளவியல் ஆலோசனை, சிகிச்சை மற்றும் பயிற்சி மையத்தை நிறுவுவதற்காக கலை நிகழ்ச்சியுடன் கூடிய சிறப்பு நிதி திரட்டும் நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. நேற்று ஸ்லாங்கூர் பத்துமலையில் அமைந்துள்ள ஷெங்கா கன்வென்ஷன் ஹாலில் நடைபெற்ற இந்நிகழ்வை மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். இந்த சகிப்புத்தன்மை அப்படின்றது வெறும் விட்டுக் கொள்வது மட்டும் இல்லை, இது எல்லாமே சேர்த்து வரணும். பைனான்சியலி எந்த அளவுக்கு கணவன் மனைவி வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க, இதெல்லாம் சேர்த்து. அதனால இந்த பயிற்சி வந்து நான் நினைக்கிற மிக முக்கியமான பயிற்சியா எதிர்காலம் வந்து எப்படி மாறும் தெரியாது. தொழில்நுட்ப வளர்ச்சி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக் தொழில்மயமாக இந்த நாடு மாறி இருக்கும் போது கணவன் மனைவிக்குள்ள எப்படி அந்த உறவு இருக்கணும், எப்படி விட்டு கொடுத்து வாழணும், ஒருவருக்கு விட்டு கொடுப்பதால் அந்த குடும்பம் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம். முன்ன வந்து நீங்க பாத்தீங்கன்னா 6 வயசு வரைக்கும் பிள்ளைங்க வீட்டுல தான் இருந்துச்சுக்கோம். 6 வயசு வரைக்கும் பிள்ளைங்க வீட்டுல இருந்துச்சு. 6 வயசுக்கு முன்ன 6 வயசுல பிளே ஸ்கூல் அனுப்புவாங்க. அப்புறம் 7 வயசுல பிள்ளைங்க சென்னைக்கு போயிட்டு படிச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 3 வயசுல பிள்ளைங்க பிளே ஸ்கூல் அனுப்புறாங்க. 3 வயசுலயே வெளியே இருக்க கல்ச்சர் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை. ஆனா அன்னை இப்ப 3 வயசுக்கு மேல வளர்க்கிறது ஆயிரம் வளர்க்கல. 6 வயசுலயே பிளே ஸ்கூல் அனுப்பிடுறாங்க. நான் நினைக்கிறேன் இன்னொரு 20 வருஷத்துல பேராசிரியர் மெட்டர்னிட்டில இருந்து அப்படியே கூட்டிட்டு போயிடுவாங்க. எதுக்கு நீங்க வீட்டுக்கு கொண்டு போறீங்க அப்படின்னு. அப்ப 3 வயசுல நீங்க பாத்தீங்கன்னா 6 வயசுல அந்த குடும்பத்துக்குள்ள அந்த வீட்டிலே வளர்ந்துச்சுன்னா அந்த வீட்டுல பேச முடியுதா அந்த பிள்ளை பேசும். அந்த கல்ச்சர் தான் அந்த பிள்ளைக்கு வரும். ஆனா இது 3 வயசுல நீங்க வெளியே அனுப்புறதுக்கு அப்புறம் 3 வயசுல இருந்து வெளியே உள்ள கலாச்சாரம், வெளியே உள்ள பண்பாடு, வெளியே உள்ள நாகரிகம் எல்லாம் உள்ள வராது. அதனால குடும்பங்கள்ல உறவுகள் என்பது மிகப்பெரிய கேள்வி. நீங்க சொன்னீங்களே கையை வெட்டி இதெல்லாம் வெளியே இருந்து வருகின்ற கலாச்சாரம். அப்ப இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த பயிற்சி மிக மிக அவசியமான பயிற்சி. நிச்சயமா நீங்க நாடுகள் அளவுல ரொம்ப சொல்லிருக்கீங்க. இதை இன்னும் விரிவுபடுத்தி வாழ்க்கை என்பது சகிப்புத்தன்மை, அந்த சகிப்புத்தன்மை இருந்தால் எல்லா குடும்பங்களும் பல்கலைக்கழகமாக இருக்கும் என்ற உணர்வை ஒவ்வொரு ஏற்படுத்துறீங்கன்னா இதை வந்து கம்ப்ளீட்டா வாய்ப்பா பண்ண முடியாது, மினிமைஸ் குறைக்க முடியும். மலேசிய இந்திய விளையாட்டு மற்றும் கலாச்சார அறவாரியத்தின் தலைவரும் முன்னாள் செனட்டருமான டத்தோத்தி மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இவ்வேளையில் இந்நிகழ்ச்சியில் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் அதன் அமைப்பாளருமான தமிழகத்தின் டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்நிகழ்வில் அவருக்கு மனிதநேய செம்மல் விருதும் வழங்கப்பட்டது. என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிகவும் அழகாக இங்கே சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இன்றைய தினம் சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் கிட்டத்தட்ட 54 இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்தி கொண்டிருக்கு. 56,000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் என்னன்னா இலவசமாக 1000 மாணவர்களை எவ்ரி இயர் சேர்த்து கொண்டிருக்கிறோம், படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எங்கள் கல்லூரியில் வந்து எல்லா கோர்ஸுமே இருக்கு. இது இல்லை அப்படிங்கிறதே இல்லை. யூ நேம் இட், யூ ரன் இட். அந்த மாதிரி எல்லா கோர்ஸஸையும் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து மலேசியாவில் ஒரு கல்லூரி ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் முதல்ல மலேசியாவில் ஆரம்பிக்கணும்னா நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். ஆனால் என்னால் ஆரம்பிக்க முடியல. ஆனால் லண்டனில் ஆரம்பிச்சிட்டேன், சிங்கப்பூரில் ஆரம்பிச்சிட்டேன், துபாயில் ஆரம்பிச்சிட்டேன். அங்கெல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. தான்ஸ்ரீ அவர்கள் சென்ற மாதம் நான் இங்கே வந்திருந்தப்போ அவர் ஒரு சில கல்லூரிகளை பற்றி அவர் நடத்தி கொண்டிருக்க எம்ஐசி நடத்திட்டு இருக்கிற கல்லூரிகளோட ஒரு டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. கடவுள் புண்ணியத்தில் நடந்தால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மலேசியா மக்களுக்காக நிச்சயமாக ஏதாவது செய்ய வேண்டும் கல்வி துறையில் அப்படின்றதுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, ஒழுக்கம் மிகவும் முக்கியம். இங்கே பேசும்போது
ஓசிடி பற்றி பேசுனாங்க. நானும் கொஞ்சம் ஓசிடி தான், ஆனால் அதுக்காக நான் கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ரொம்ப எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து என்னுடைய மற்ற விஷயங்களையும் அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு அது ஒரு நல்ல விஷயமா அப்படிங்கிறது தான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதனிடையே இந்திய சமுதாயத்தில் நிலவும் மனநல பிரச்சனைகள் மற்றும் குடும்ப சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் மேடான் பத்துகேவ் பகுதியில் புதிய மையம் அமைய உள்ளது. அம்மையத்தை அமைப்பதற்கு தேவையான நிதி திரட்டு முயற்சியில் இதுவரை சுமார் 50,000 ரிங்கிட் திரட்டப்பட்டுள்ளது. மேலும் 80,000 ரிங்கிட் தேவைப்படுவதாக மை ஃபேமிலி அமைப்பின் தலைவர் திரு பாரிராஜன் குணபதி கூறினார். இந்த சென்டர் வந்து பத்துகேவ் மேடான் பத்துகேஃபில் தான் சென்டர் அமைய போகிறது. ஓகே, இந்தியர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு இடமாக இருக்கும் இது. இதில் வந்து யார் வேணாலும் வரலாம். முக்கியமாக பள்ளி மாணவர்கள் எப்போ வேணாலும் இதுக்கு வரலாம். ஏன்னா இதில் தான் நிறைய பிரச்சனைகள் இப்போ வருது. யார்கிட்ட பேசுறது தெரில மை ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் பேசலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு சொல்லுவோம். எல்லாமே வந்து பணம் மூலியமாகவே நாங்கள் இதை செய்கிறதில்ல. இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே செய்கிறோம். இவ்வேளையில் இச்சேவைக்கு உதவ விரும்பும் நல் நெஞ்சங்கள் நிதி உதவி வழங்கி ஆதரவளிக்குமாறு இந்நிகழ்வின் ஏற்பாட்டு குழு தலைவர் KA குணா கேட்டுக்கொண்டார். இந்த மையத்தின் மூலமாக மலேசியாவில் உள்ள நிபுணர்கள் மட்டுமல்ல, இந்தியா, ஸ்ரீலங்கா மற்றும் உலக நாடுகளில் உள்ள நிபுணர்களையும் இணைத்து அவர்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க முன் வந்திருக்காங்க. இணைத்து இந்த சமுதாயத்துக்கு, குறிப்பாக மலேசிய இந்திய சமுதாயத்துக்கும் மற்ற பள்ளியின சமுதாயத்துக்கும் இந்த அமைப்பு தன்னுடைய பணியை விரிவடைய செய்யும் என்று தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம். குறிப்பாக வந்து அதற்காக நிதி திரட்டத்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். மகிழ்ச்சிகரமாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. ஆகவே எங்களுடைய பணி தொடரும். நாங்கள் வலுவான அமைப்பாக செயல்படுவோம். இந்த அமைப்பு அதே சமயம் எங்களுடைய மையம் வந்து ஒரு நாட்டில் வந்து எந்த பிரச்சனை, அந்த குடும்ப பிரச்சனை எது என்றாலும் எங்கள் மையத்தை நாடலாம் என்ற நம்பிக்கை கூட்டக்கூடிய மையமாக இது திகழும். இந்நிகழ்வில் சமுதாயம் சார்ந்த பணிகளை ஆற்றி வரும் 11 ஆளுமைகளுக்கும் சிறப்பு செய்யப்பட்டது.